தாவீதும் 40 ஆண்டுகள் ராஜ்யபாரம் பண்ணினார், சாலமோனும் 40 ஆண்டுகள் ராஜ்யபாரம் பண்ணினார். ஆனா தாவீதுனுடைய ராஜ்யபாரத்தினுடைய முடிவில் அவர் மரிக்கும் போது, அவர் அந்த பொறுப்பை இன்னொருத்தருடைய கையில கொடுக்கும் போது எப்படி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, ஒண்ணுமே இல்லாதத ரொம்ப அழகா வளர்த்து பெரிய மரமாக்கி ஒரு பெரிய யூனிட்டை சாலமோனுடைய கரத்தில் அவர் கொடுக்கிறாரு. ஆனா சாலமோன் என்ன பண்றாருன்னா, அவர் கையில கொடுத்தத, ஆண்டவர் கொடுத்தத, அவங்க அப்பா கொடுத்தத எல்லாத்தையுமே அவர் உடைச்சு சின்னாபின்னமாக்கி குறைச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் ஒண்ணுமே இல்லாம அவருடைய மகனுடைய கையில கொடுக்கும்போது அந்த ராஜ்யத்தின் பேரிலே ஜனங்களுக்கு திருப்தியே இல்லையாமாமே. கொஞ்சம் கூட திருப்தி இல்லாம தன்னுடைய மகனுடைய கையில அந்த ராஜ்யபாரம் போயிடுச்சு. அப்போ அபிஷேகம் என்கிறது என்னன்னா, ஒருத்தருடைய கையிலிருந்து வாங்கி நம்ம டெவலப் பண்ணணும், அதை வளர்த்தணும். அதுதான் ஒரு சரியான ஒரு வளர்ச்சி. ஒரு அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த அப்பாவுடைய ஓட்டம் முடியும் போது அதை கையில எடுக்கிற பிள்ளை அந்த பிஸ்னஸை இல்லைன்னா அந்த வேலையை அடுத்த லெவல் கொண்டு போகணும். அதுக்கு பேர் தான் வளர்ச்சி. அதை குறைக்க கூடாது. அதை குறைச்சாங்க அப்படின்னு சொன்னா அது சரியா இன்னும் அவர் ஏதோ விதத்துல மிஸ் ஆகுறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ சாலோமோனால அது முடியல. தன்னுடைய தகப்பனார் வளர்த்தினத, அவ்வளவு ஞானம், அவ்வளவு பணம், அவனுடைய அப்பா இருந்த காலத்தை விட எல்லா வசதிகளும் பையனுக்கு வந்துச்சு. பாருங்களேன், அவருடைய தகப்பனாருக்கு அந்த மாதிரி ஒரு வசதிகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் ரொம்ப பெரிய அளவில் அவர் போயிருப்பாரு. ஆனா அவருக்கு இருந்ததை விட நிறைய வசதிகள் சாலோமனுக்கு நிறைய வழிகள் திறக்கிறது, நிறைய பணம் வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சு, ஆட்கள் வந்தாங்க. எல்லாமே கடைசியில் அந்த ராஜ்யபாரத்தை முடிக்கும் போது பார்த்தா அவங்க அப்பா இவனுடைய கையில கொடுத்ததை கூட தன்னுடைய மகனுடைய கையில கொடுக்க முடியல. பாருங்க. அப்போ ஒன்று கவனமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். வரவுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரவு நிறைய தான் வரும். ஆனா எத்தனை வந்தாலும் அதை வளர்த்துவது, பெருக்குவது, அதை உயர்த்துவது நம்ம கையில தான் இருக்குது. சிலர் அப்படிதான் நிறைய ஆண்டவர் அவங்கள நம்பி அவங்கள கொடுத்ததற்கு பிறகும் கூட அவங்களால அப்படி வர முடியல. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்த ஜப வாழ்க்கையை இந்த சாலமோன் கடைசி வரைக்கும் கடைபிடிக்காதது தாங்க காரணம். ஒரே பிரேயர், வெயிட்டான பிரேயர், ஒரே நன்றி, வெயிட்டான நன்றி. ஆண்டவருக்காக இந்த சாலமோன் செய்தது இதை ரெண்டை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஒன்று ஒரே பிரேயர், அதான் ஆண்டவருடைய இருதயத்தையே கவர்ற பிரேயர், அப்படியே அவரை தன் பக்கமா இழுக்கிற பிரேயர். ஆண்டவரே கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்ப்பா? நீ ஜெபம் பண்றது எனக்கு கேட்டுருச்சு, உனக்கு என்ன வேணும்? உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரு. ஸோ அப்போ ஆண்டவருடைய இருதயத்தையே அப்படியே அவர் பக்கமா திருப்புகிற அளவிற்கு அந்த ஜெபம் இருந்திருக்குது. இன்னொன்னு, ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி அவன் செலுத்தின முதல் பலி எல்லாருமே அப்படி ஆடி போயிட்டாங்க. அவனுடைய பண அந்த கெத்த, அப்படின்னா அவனுடைய அந்த ஞானத்தினுடைய கெத்த உலகத்துல இருக்கிற பில்டிங்ஸுக்கு அவன் செலவிடுறது இட்டானோ இல்லையோ, எதுக்கு செலவிட்டான் அப்படின்னா ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அவன் செலவிட்டான். நான் கட்டப்போகிற ஆலயம் மகா பெரிய ஆலயம், அது மகா பெரிய தேவனுக்கு உரிய ஆலயம், அதை ரொம்ப நல்லா பண்ணணும், அதை யாருமே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணணும்னு சொல்லி அந்த எண்ணம் ஆரம்பத்தில் அவனுக்கு இருந்து பெஸ்டா பண்ணான். பாருங்களேன், ரொம்ப பெஸ்டா பண்ணான். அது மாதிரி அதனுடைய டெடிகேஷன் அன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றியினால கவர்ந்து இழுக்கணும்னு சொல்லி அந்த நன்றி அறிதல் ஆராதனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் அன்னைக்கெல்லாம் காளைகளை பலி செலுத்தி தான் நன்றி செலுத்தினாங்க.
யாருமே இதுவரைக்கும் அவ்வளவு காளைகளை பலி செலுத்தினதில்லை. அந்த அளவுக்கு பலி செலுத்தி ஆண்டவருடைய இருதயத்தை அப்படியே குளிர பண்ணினார். ஆண்டவரே இறங்கி வந்துட்டாருன்னு வைங்களேன். அந்த ஆலயத்துல அவருடைய மகிமையினால அந்த ஆலயம் அப்படி நிரம்பிருச்சு. நீ ஆலயம் கட்டுறது எனக்கு பிடிச்சிருச்சுடா அப்படின்னு ஆண்டவர் வந்து அதை அங்கீகரிக்கிறதுனுடைய அடையாளம் தான் கர்த்தர் அந்த பலியை ஏற்றுக்கொள்வது. ஆனா ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு டைம் ஜெபம் பண்ணா போதும், ஒரு டைம் நன்றி சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு அதுக்கப்புறம் வந்து கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கிறதையோ, ஜெபம் பண்றதையோ, நன்றி செலுத்துகிறதையோ, பலி செலுத்துகிறதையோ இந்த சாலமோன் வந்து மறந்துட்டான். அதனால அவனுடைய வாழ்க்கையிலே வந்து அவனுக்கு கண்ணுக்கு தெரியாமலே தனக்கு முன்பாக வளர்ந்துட்டு இருக்கிறது மாதிரியே இருந்துச்சு. ஆனா முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா அது வளரல, கீழே போயிட்டு இருக்கிறத வந்து அப்ப கண்டுபிடிக்கல, லாஸ்ட்ல தான் கண்டுபிடிச்சான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்நிய ஸ்திரீகள் வந்து அவனுடைய இருதயத்தை ஆண்டவரை விட்டு வழி விலகி போக பண்ணினார்கள். அந்நிய தேவர்கள் வசமாக அவனுடைய இருதயம் அப்படியே திரும்பிருச்சு பாருங்களேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபத்தை மறந்த ஒரு மனுஷன், ஆராதனையை மறந்த ஒரு மனுஷன். நான் நம்புறேன் கர்த்தருடைய எச்சரிப்பை கூட அவனுடைய காதுகளால என்ன பண்ண முடியாதுன்னா கேட்கவே முடியாது. அதனாலதான் தேவனோடு உள்ள உறவை வந்து டெய்லி 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 நம்ம புதுப்பிச்சுக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. ஆதாமையும் ஏவாளையும் குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்த தேவனை பார்த்த அவர்களுக்கே கொஞ்ச நேரம் ஆண்டவர் அவங்க கூட இல்லைன்னு உடனே அந்த டைமை வந்து பிசாசு பயன்படுத்துவானே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வந்து அந்த கொஞ்ச நேரம் தான், ஆண்டவருக்குள்ளே இல்லாத கொஞ்ச நேரம் வந்து சத்ரு அந்த இடத்தை வகை தேடிட்டே இருப்பான். அப்போ இந்த 1000 மணி நேர ஜெப திருவிழா எதற்காக நம்ம வந்து இதை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஜெபத்திலே பின்தங்கி இருக்கிறவர்கள், ஜெபத்திலே விழுந்து போய் இருக்கிறவர்கள், ஒரு காலத்துல நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவரோட நடந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்து, ஆனா இப்போ வந்து நான் ஆண்டவருக்குள்ள இல்லை, என்னுடைய ஜெபம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு திரும்பவும் அந்த ஜெபத்தை அனல் மூட்டி எழுப்புகிறதற்காக தான் இந்த 21 நாள் ஜெபத்தை நம்ம வச்சிருக்கிறோம். அதனால நீங்க இந்த மாதத்தை ஒரு ஜெப மாதமாகவே நீங்கள் வைக்கணும். இது ஒரு ஜெப மாதம், தேவனோட நெருங்குகிற ஒரு மாதம். இது ஆராதனை செய்து ஆண்டவருடைய கிருபையை வாங்குற ஒரு மாதம். அதனால இந்த மாதத்திலே டெய்லி ஒரு மணி நேரமாவது நீங்கள் தனியாக ஒதுக்கணும். அதுக்காக இந்த செய்தியை கேட்டு ஆராதிக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்தை ஒதுக்கணும். அதை விட்டுட்டு தனியாக நீங்க தனியா போய் திருச்சபையில வருகிறவங்க திருச்சபையில வந்து அப்படியே தனியாக உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கணும். இன்னும் திருச்சபையிலே வர முடியாதவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் எந்த இடத்துல வந்து ஆண்டவரை, எந்த வீடு, உங்களுக்கு வீடு வசதியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன காடு, அந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு வசதி இருக்கிறதோ இந்த 21 நாட்களிலே அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி, அதை ஒருவேளை 1 மணி நேரம் கண்டினியூவா உங்களால அதை ஃபாலோ பண்ண முடியாட்டா கூட அதை ஒரு 3ஆ கூட டிவைட் பண்ணலாம். அது ஒரு தனித்தனியா அந்த 60 நிமிஷத்தை வந்து பிரிச்சு 3ஆ டிவைட் பண்ணி, இல்லைன்னா 2ஆ டிவைட் பண்ணி, ஆனா அந்த 1 மணி நேரத்தை ரொம்ப ஆண்டவரோட இந்த மாதத்துல செலவு பண்ணணும். இதுக்கு முன்னாடி ரொம்ப ஏற்கனவே 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்றதை விட அப்படி இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா, அதற்காக தான் இந்த கூட்டங்கள் வந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால எல்லாரும் குடும்பமாய் இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பக்கத்தில் ஏதாவது திருச்சபைகள் இருக்குமே, ஆனால் அந்த திருச்சபைகளில் வந்து நீங்கள் போய் ஒரு மணி நேரம் அந்த சர்ச்சில் உட்கார்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறது வந்து தவறல்ல. கர்த்தர் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் இருக்கிறார்.
அப்போ இந்த மாதம் நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன மாதம் அப்படின்னு சொன்னா ஒரு ஜெப மாதம். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு ஜெப மாதமாய் இந்த 21 நாட்களும் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜனங்களுக்கு என்ன வார்த்தைகள் பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து ஆயத்தமாகி ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப தேவையான ஒன்று அப்படின்னா மனிதர்களை குறித்து அறிய வேண்டிய சில அறிவுகளை குறித்து என் இருதயத்தில் ஆண்டவர் பேசினார். அப்போ கர்த்தருக்கு சித்தமானா இந்த 21 நாட்களும் நம்ம எதை குறித்து ரொம்ப தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மனிதர்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு 3 அறிவுகள் வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு 3 அறிவு வேணும். ஒன்று, ஆண்டவரை குறித்த அறிவு உங்களுக்கு நிறைய வேணும். ஆண்டவரை நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படணும். ஆண்டவரை குறித்து கொஞ்சம் இல்லை, நிறைய. அவரை குறித்து தெரிவதற்கு நிறைய இருக்கு. அது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கடல். அது தோண்ட 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 கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய புதையல். அது வந்துட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளவு தூரம் நெருங்குறீங்களோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் அவருடைய வல்லமையை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாரு, சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. அதுக்கு 100 ஆண்டுகள் 100 வயசு கூட பத்தாது. நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்கலாம். 500 வருஷம் வாழ்ந்தாலும் இந்த உலகத்துல ஆண்டவரை குறித்து தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய வந்துட்டே இருக்கும். அது ஒரு பெரிய ஆழம். அதனால உங்களுடைய வாழ்க்கையிலே மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா நீங்க ஆண்டவரை குறித்து கண்டிப்பா அறிவு வேணும். இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, ஆனா என்ன அப்படின்னா ஆண்டவரை குறித்த அறிவு அவர்களுக்குள்ள இல்லை. அவங்க விசுவாசத்துல தடுமாறுறதற்கு காரணம், அவங்க எல்லாவற்றுக்கும் கவலைப்படுவதற்கு காரணம். இப்படியே சொல்லிட்டே போனா நிறைய சொல்லலாம். இந்த உலகத்துல சந்தோஷமா அவங்க வாழாததற்கு காரணம் என்ன அப்படின்னா சர்ச்சுக்கு வந்துடுறாங்க, அவங்க ஞானஸ்நானம் அவங்க எடுத்துட்டாங்க, ஆண்டவருடைய அற்புதத்தை அவங்க பார்த்துட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னா ஆண்டவரை குறித்து இன்னும் அவங்க என்ன பண்ணலைன்னா அறியல. ஆண்டவரை குறித்து அவர்களுக்கு தெரியாது. சும்மா மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவளாக அந்த வாழ்க்கையை வாழ்றாங்க. ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவரை குறித்து உங்களுக்கு தெரியணும். அப்பதான் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நான் பைபிள் காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விசுவாசி அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு பெரிய விசுவாசி, ஒரு நல்ல விசுவாசி, நான் ஆண்டவரை நேசிக்கிற விசுவாசி அப்படின்னு சொல்லி அதை குறித்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்துச்சு எனக்குள்ள. நம்ம நல்லா ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவரை பற்றி நம்ம அறிஞ்சிட்டோம். என் அண்ணன் அறியல, எங்க அப்பா அறியல, எங்க அம்மா அறியல, ஆனா நான் ஆண்டவரை குறித்து அறிஞ்சிட்டேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலே வேதாகம கல்லூரிக்கு வந்ததற்கு பிறகுதான் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஐயோ இவ்வளோ பெரிய ஆழம் உள்ள ஆண்டவரை நம்ம ஒரு சின்ன கடுகளவு கூட அறியாம இருந்திருக்கிறோமே. அதற்கு பிறகுதான் எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ இப்படி ஜெபம் பண்ணணும் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரை எப்படி விசுவாசிக்கணும்ன்றதை அதுக்கப்புறம் தான் கற்றுக்கொண்டேன். நான் ஆண்டவரால என் வாழ்க்கையில என்னென்ன செய்ய முடியும் என்கிறதை அதற்கு பிறகுதான் கற்றுக்கொண்டேன். அந்த ஆசிரியர்கள் எல்லாம் பாடம் நடத்தும் போது ஆண்டவரை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவர் நடத்தி வந்த விதத்தை குறித்து பேசும்போது தான் ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆண்டவரா, இத்தனை எல்லாம் செஞ்சிருக்கிறாரா. அப்பதான் ஒன்னொன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேல வந்த பக்திக்கு அளவே இல்லை. அப்போ ரொம்ப கவனமா கவனிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னன்னா, கர்த்தரை பற்றி தெரிகிறதற்கு நீங்க என்ன பண்ணணும்? ஆசைப்படணும். நீங்க சும்மா எல்லாம் ஆண்டவரை குறித்து தெரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவரை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளை அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் குவாலிட்டி என்ன அப்படின்னா, அவரோட யாரெல்லாம் நேரத்தை செலவிடுகிறார்களோ அவர்கள்தான் அவரை பற்றி அறிய முடியும். ஒரு நண்பனை பற்றி உங்களுக்கு அறியணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சும்மா காலையில் எழும்பணும்னா ஹாய் ஹலோ இல்லைன்னா குட் மார்னிங் குட் நைட்டு
இந்த மாதிரி சொல்றவங்கள நம்ம எதுவும் அறிஞ்சிக்க முடியாது. ஆனா 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் அவன் கூடவே இருக்கிறது மாதிரி ஒரு நண்பனை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த நண்பனை குறித்து மோஸ்ட்லி 80% நமக்கு தெரிஞ்சிடும், அவனை குறித்து எல்லாத்தையும். அப்போ இதே தான் ஆண்டவருக்கும். நீங்க ஆண்டவரை குறித்து அறியணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ரொம்ப அவசியமானது என்று அப்படின்னா, நீங்க ஆண்டவரோட இருந்தாதான் ஆண்டவரை பற்றி அறிய முடியும். ஆண்டவரோட நேரத்தை செலவிட்டாதான் ஆண்டவரை பற்றி அறிய முடியும். ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருங்க. எல்லாருமே சின்ன பிள்ளைகள், வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க, உங்களுக்கு ரொம்ப என்ன அறிவு வேணும்னா, இந்த உலகத்துல இயேசுவை பற்றி நீங்க என்ன பண்ணணும்னா அறியணும். இயேசுவை பற்றி அறியணும். அதான் நம்ம பாடுவோம்ல, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணும். சேர்ந்து பாடுவோம், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணும். கரங்களை உயர்த்தி பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ, பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுக்குள்ளே இருந்த அந்த தைரியத்திற்கு அளவே இல்லை. அவங்க ரொம்ப தைரியசாலிகளா இருந்தார்கள், பழைய பரிசுத்தவான்கள். ஏன் இவங்க இவ்வளவு தைரியமா இருக்கிறாங்கன்னு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, அவங்களுக்கு பணங்காசு இருக்கிறதுனால அல்ல, ஆண்டவரை குறித்து நன்றாய் அறிஞ்சிருந்தாங்க அவங்க. அதான், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன், நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கழுத்துல கத்தி வைக்கும் போது பயப்படல? ஏன் அப்போஸ்தலனாகிய பேதுரு சிலுவையில அறைக்க கொடுக்கும் போது அவன் ஏன் பயப்படல? அவன் இருதயம் ஏன் அஞ்சல? தீர்க்கதரிசிகளை, பரிசுத்தவான்களை எண்ணெய் கொப்பரைகளில் போடும்போது அவங்க ஏன் அதுக்கெல்லாம் பயப்படல அப்படின்னா, நான் நம்புறேன் அந்த அளவிற்கு ஆண்டவர் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அறிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனாலதான் அவர்களால் தைரியமா வாழ முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்க ஆண்டவரை குறித்து ரொம்ப அறிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே எந்த காரியத்தை குறித்தும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா பயப்படவே மாட்டீங்க, பயப்படவே மாட்டீங்க. அப்போ எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப கவனமா இருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டே சொல்றேன், நீங்க ஆண்டவரை குறித்து அறிகிறதற்கு நீங்க பிரயாசப்படணும். நான் உங்களை அறியணும் ஆண்டவரே, சொல்லுங்க, நான் உங்களை தெரிஞ்சுக்கிறதற்கு நீங்க ஆசைப்படணும். உலகத்துல பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி தெரியறதுக்கு ஆசைப்படுறோம். சிலருக்கு எல்லாவற்றையும் குறித்து தெரிஞ்சுக்கிறதற்கு ஆசை. நீ நிறைய பேர் இந்த யூடியூப் எல்லாம் பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, அது ஒரு நல்ல பழக்கம் தான். இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட வேண்டாம். மற்ற மாதிரி உலகத்தில் இருக்கிற சில காரியங்களை இதை படிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும், இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது தவறல்ல. ஆனா இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து வைக்க வேண்டும். நீங்க யாரை குறித்து ரொம்ப தெரியணும் அப்படின்னா கர்த்தரை குறித்து தெரியணும். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு யாரை குறித்த அறிவு வேணும் அப்படின்னா பிசாசை குறித்து அறிவு வேணும். எதை குறித்து அறிவு வேணும்? அதான் ஆண்டவர் சொல்றாரு, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார்.
பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி பிசாசை குறித்து ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நான் சொல்றேன், பிசாசை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே லைன்ல சொல்லிட வேண்டியதுதான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டீப்பாலாம் போக வேண்டியதில்லை. அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். கெட்டது, கெட்ட விஷயம், நம்மை நாசப்படுத்துவது, நம்முடைய வாழ்க்கையை கெடுப்பது, நமக்கு உள்ளதெல்லாம் அழிப்பது, அந்த மாதிரி ஆசை காட்டி கடைசியில் கொண்டு நம்மை குழிக்குள்ள தள்ளுறது. அதனால அவனை குறித்து அறிகிறதற்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஒரே லைன், அவ்வளோதான். அவன் பிசாசு, அவன் கெட்டதைத்தான் செய்வான், நல்லது அவனிடத்திலே இல்லை. அதை குறித்து ரொம்ப நீங்கள் தியரா படித்து அந்த மாதிரிலாம் போக வேண்டாம். அப்படியெல்லாம் நிறைய பேர் பிசாசை குறித்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் பைத்தியமானது தான் மிச்சம். அவனை குறித்து தெரிஞ்சுக்க ஆசைப்பட அவங்களுடைய மனசை மாற்றி நிறைய பேரை சத்துரு அப்படியே அழிவுக்கு நேராக கொண்டு போயிருக்கிறார். அப்போது நம்பர் 1 முதலாவது ஆண்டவரை குறித்த அறிவு நமக்கு தேவை. நம்பர் 2 இரண்டாவது சத்துருவை குறித்து நம்ம அறிஞ்சுக்கணும். மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கிற மனுஷர்களை குறித்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அறிவு வேணும். ஏன் அப்படின்னா, பிசாசு நம்மை சில நேரங்களிலே கொள்ளையாடுவதற்கு, நம்மை அழிப்பதற்கு அவனா செய்யாம நிறைய மனிதர்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிப்பதற்கு அவன் யாரை தான் பயன்படுத்துறான்னா மனுஷர்களை தான் பயன்படுத்தான். இன்னைக்கு இருக்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் கெட்டு போய் நஷ்டம் அடைந்து இன்னைக்கு அவர்கள் ஒரு தோல்வியின் பாதையில போய் கொண்டிருக்கிறதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களிடத்தில் பழகிற மனிதர்களை குறித்து சரியான அறிவு இல்லாததுனால தான் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. ஆண்டவரே, அத பிசாசே நேரடியா வந்தெல்லாம் நிறைய பேரை ஏமாத்தல, நிறைய பேரை குழிக்குள்ள எல்லாம் பிடிச்சு தள்ளல. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு குழிக்குள்ள கிடக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சில மனிதர்களை குறித்து ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்காம இருந்ததுனால, அவர்களை நம்பி சில காரியங்களில் இறங்கி அந்த காரியத்தை எல்லாம் செஞ்சதுனால இன்னைக்கு அந்த மனிதர்கள் ஏமாற்றும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐயோ, இப்படி ஏமாத்திட்டாங்களே, இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலையே. ஆனா இவங்களை நம்பி ஏமாந்தாச்சா அதோட விடுறதில்லை, இன்னொருத்தரை உடனே போய் நம்பிடுறது, இன்னொருத்தரை நம்பிடுறது. நீங்க பாருங்க, உங்களை சுற்றி சுற்றி பாருங்க, நீங்க மனசுல கஷ்டப்படுறதற்கு காரணம், நீங்க இழந்ததற்கு காரணம், உங்க ஜெபத்தை விட்டதற்கு காரணம், இப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்விக்கு, உங்களுடைய பிள்ளைகளுடைய தோல்விக்கு அதிகமான காரணமா இருந்தவங்க யார் அப்படின்னு சொன்னா மனிதர்கள் தாங்க காரணமா இருந்திருக்கிறாங்க, மனுஷங்க தாங்க காரணமா இருந்திருக்கிறாங்க. அப்போ நமக்கு ரொம்ப அறிவு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற மனிதனை குறித்து நீர் எனக்கு என்ன தாரோன்னா கற்று தாரும் அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைங்க கேட்கணும். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒரு வசனத்தை நீங்க வாசிப்பீர்களே ஆனால் அங்க தெரியும் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே 39வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் நம்ம 39வது வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 39வது வசனம். பின்னும் அவர் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்திலே விழுவார்கள் அல்லவா? சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறின எவனும் தன் குருவை போல் இருப்பான். கவனிங்க, பின்னும் அவர் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்திலே விழுவார்கள் அல்லவா? அப்போ கவனமா கவனிக்கணும். ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிறாரு, குருடனா இருக்கிற ஒரு மனுஷன் குருடனுக்கு வழிகாட்ட முடியாதாம். நம்ம பொதுவாக மனிதர்கள் சில காரியங்களிலே நம்ம குருடர்களா இருப்போம், கண்ணு தெரியாதவங்களா இருப்போம். அது குருடர்கள் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, அந்த விஷயத்தை குறித்து நமக்கு தெரியாது, அவங்க தான் குருடர்கள்.
அப்போ சில காரியங்களில் நம்ம குருடர்களா இருக்கிறோம். குருடர்களா இருக்கிற நம்ம இன்னொருத்த குருடன் என்ன பண்ண முடியாது, வழிகாட்ட முடியாது. அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருந்தா தான் நம்மை நேர்த்தியான வழியிலே நடத்த முடியும். ஆனா நம்மை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு எப்படிப்பட்டவங்களா தான் இருக்கிறாங்க அப்படின்னா, குருடர்களா தான் இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் வந்து வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார், உனக்கு மனுஷனை குறித்த அறிவு மிக 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 அவசியம், ரொம்ப தேவை. கவனிங்க, மனிதனை குறித்த அறிவு உங்களுக்கு ஏன் வேணும் அப்படின்றதுக்கு வேதத்துல வந்து நிறைய நிறைய காரியங்கள், நிறைய சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்சலோமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அப்சலோமுக்கு கூட ஆலோசனை சொல்லுகிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அது தாவீதான அலுப்பப்பட்ட அந்த மனுஷன். அப்சலோம் ரொம்ப டேலண்டான பர்சன். அப்சலோம் ஜனங்களை தன்னுடைய கைக்குள்ளாக கொண்டு வந்தான். நல்லா ஒர்க் பண்றவன், நல்ல அழகானவன், ஜனங்களை எல்லாம் பேச்சினால கவர் பண்றவன், ஒரு ராஜாங்கத்தை நடத்துவதற்கு சகல திறமையும் அவனுக்குள்ளே இருக்கிறது. இப்ப அவனுடைய அப்பாவை சிறைபிடிப்பதற்கு, இல்லைன்னா அவங்க அப்பாவை கொன்னு அந்த ராஜ்ய பாரத்தில் ஏறி உட்கார்றதற்கு அவங்கிட்ட எல்லா பலமும் வந்துருச்சு. ஆள் பலம் வந்துருச்சு, மிலிட்டரி பலம் வந்துருச்சு, எல்லாமே அவன்கிட்ட வந்துருச்சு. ஆனா ஏன் அந்த அப்சலோம் தோற்று போனா அப்படின்னா, அவனுக்கு ஆலோசனை சொல்லுவதற்காக தாவீது இன்னொருத்தனை அனுப்புறான். பாருங்களேன், இந்த ஒரே ஒருத்தன் வந்து நல்ல ஆலோசனை சொன்ன அப்சலோமுடைய ஆலோசனையை கவுத்து போட்டு, அது கர்த்தரே உண்டு பண்ணாருன்னு வைங்களேன். இவனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட உடனே தன்னோட பேசுகிற மனிதன் வந்து தாவீதினாலே அனுப்பப்பட்டவன், எங்க அப்பா தான் அனுப்பி இருக்கிறாரு, இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், இவன் நம்ம அப்பாவை ரொம்ப நேசிக்கிறவன், இவன் கடவுளோட நடக்கிறவன் அப்படின்ற அறிவு, அந்த மனுஷனை குறிச்ச அறிவு அப்ப இல்லாததுனால வேதம் சொல்லுது, அவ்வளவுதான், தன்னுடைய தகப்பனார கொல்ல வேண்டியவன் அவன் இறந்துட்டான் பாருங்க. அப்போ நம்ம நிறைய பேர் கெட்டு போகிறது யாரால அப்படின்னு சொன்னா மனிதர்களால தான். இந்த சம்பவத்தோட முடியல. நீங்க வந்து வேதத்துல வந்து யெரொபெயாம் அப்படின்ற சாலோமோனுடைய மகனை குறித்து வேதத்துல வாசிப்பீர்களே, ஆனால் அந்த மனுஷனும் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இழந்தது யாரால அப்படின்னா மனுஷனால தாங்க இழந்தான். மனுஷனால தாங்க இழந்தான், வேற யாராலையும் இழக்கல. அவனோடு கூட வளர்ந்த வாலிபர்கள் வந்து அவன் ஆலோசனை கேட்கும் போது, ஆமா நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க அப்படியெல்லாம் தாழ்ந்து போகாதீங்க அப்படின்னு அவனை மோட்டிவேட் பண்ணாங்க பாருங்க அந்த வாலிப பசங்க. இந்த வாலிப பசங்களை நம்பி அந்த அவன் எதுக்கு சொல்றான், அவன் சொல்ற காரியம் சரியானதா அப்படின்ற அறிவு, அந்த வாலிபர்களை குறித்த அறிவு அந்த மனுஷனிடத்துல இல்லாததுனால ராஜ்ய பாரத்தையே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். இதெல்லாம் வேதத்துடைய உதாரணம். அப்போ ஒரு மனுஷனை குறிச்ச அறிவு நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம கையில நிக்காது. நம்ம எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் நம்ம இந்த உலகத்துல வெற்றியாய் வாழ முடியாது. இது மட்டும் இல்ல, நீங்க வந்து அதோனியா அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். யார் அப்படின்னா தாவீதுனுடைய மகன் அதோனியா. இந்த அதோனியா வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலம் உள்ளவன், ராஜாவுடைய தகுதி இவனுக்கு இருந்துச்சு. ஆனா யோவாப் என்கிற ஒரு படை தளபதி இருக்கிறான் பாருங்களேன், அந்த மனுஷனை நம்பினான் பாருங்களேன். இந்த யோவாவை குறித்த சரியான அறிவு வந்து யாருக்கு இல்லை அப்படின்னா இந்த அதோனியாவுக்கு இல்லை. அவன் சொன்னதை அப்படியே கேட்கிறான். கடைசியில் அதோனியா வந்து சாலோமோனினாலே கொல்லப்படுகிறான். அப்போ மனுஷங்களை சரியா அறியலைன்னா மரணம் கூட வந்துடும் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இது மட்டுமல்ல, அம்னோனை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். தாவீதுனுடைய மகன் அம்னோன், அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான், அவனுடைய நண்பன். வேதம் சொல்லுது, தன்னுடைய இருதயத்திலே பாவமான ஒரு காரியம் எழும்பும் போது அவன்கிட்ட ஷேர் பண்ணி அவன் வந்து வழி நடத்துறான் பாருங்களேன். அந்த தாவீதுனுடைய மகனை வழி நடத்துறான் பாருங்களேன். தவறா வழி நடத்திட்டான், அவ்வளவுதான், கடைசியில் தன்னுடைய சொந்த சகோதரனாலே கொல்லப்படுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டான். அப்ப இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இது ஒன்னு ரெண்டு இல்ல, இந்த மாதிரி வேதத்துல மனுஷனை குறித்து சரியான அறிவு இல்லாம சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்களுடைய லிஸ்ட வேதத்துல எடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேருங்க.
நிறைய பேருங்க இப்போ கூட இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அப்படிதான். அவங்க வாழ்க்கையில வந்து அதிகமாய் நீங்கள் தோற்று போனது, விழுந்து போனது, நீங்க விசுவாசத்தை விட்டு வழுகி போனது, பணங்கள் நஷ்டமானது, நீங்க தவறான ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டது, கடன்காரங்களாய் மாற்றப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பேரை கெடுத்து கொண்டது, உங்க வாழ்க்கை சுமூகமாய் ஓடாததற்கு காரணம் இது எல்லாமே யாரால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா மனுஷனை குறித்து சரியான அறிவு இல்லாததுனால தான் நீங்க அப்படி ஆயிட்டீங்க. உண்மைதானே? சொல்லுங்க. அப்போ இந்த 21 நாட்களில் நான் கொடுக்க போகிற முதல் ஜெப குறிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவரிடத்துல என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே மனுஷனை குறித்து எனக்கு என்ன பண்ணுங்க, சொல்லித்தாங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. இது ஒரு பெரிய பவர், இது ஒரு பெரிய அபிஷேகம். சிலர் வந்து இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுக்கு படிப்பறிவு கூட இருக்காதுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற நாலேஜ் வந்து சுத்தமாக அவங்களுக்கு இருக்காது. படிப்பில் அவங்க ஜீரோவாக இருப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனை பார்த்துட்டாங்கன்னா, ஒரு மனுஷன் தங்கிட்ட பேசுறத பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க, அவ்வளோ நேர்த்தியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நீ இவன் தானப்பா, நீ இந்த காரியத்துக்கு தானப்பா வர்ற, நீ இந்த காரியத்தை செய்யறதுக்காக தானப்பா துடிக்கிற, கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே இனி நான் மனுஷனால் நஷ்டப்படாதபடிக்கு, இனி நான் மனுஷனால் தோல்வி அடையாதபடிக்கு எனக்கு ஒரு இரக்கத்தை பாராட்டும் ஆண்டவரே. நான் மனிதனை குறித்து அறியக்கூடிய ஒரு அறிவை எனக்கு தாரும். ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் இதுக்கு ஒரு சாட்சி ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து ரட்சிக்கப்பட்டு வேதாகம கல்லூரிக்காக அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அனுப்பிட்டேன். நான் தான் சொல்லியிருக்கிறேனே, என்னுடைய பாஸ்டர் எதை சொன்னாலும் அதுக்கு மறு பேச்சு நான் பேசினதே இல்லை. நீங்கள் அந்த வேதாகம கல்லூரியிலேயே கொண்டு போய் வந்து அந்த எங்களுடைய ஊழியக்காரர் வந்து ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அனுப்பியாச்சு. அனுப்பினதற்கு பிறகு என்னுடைய ரொம்ப நண்பர், நெருங்கிய நண்பர், அதுவும் ஆவிக்குரிய நண்பர், அவர் நல்லவன் தான், கெட்டவன் எல்லாம் கிடையாது. ஆனால் திடீர்னு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆலோசனை சொல்கிறான். டேய், நான் வந்து 10th முடிச்சிட்டேன், நான் 10th படிக்கிறேன், 10th முடிச்சுட்டு நான் வந்து வேலைக்கு போயிட்டேன், 1 year வேலைக்கு போயிட்டேன். அவனும் நானும் ஒரே கிளாஸ் தான் படிக்கிறோம். நான் 10th படிக்கும்போது அவன் வந்து நான் வேலைக்கு போனோன்னா அவன் +1 போயிட்டான். இப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, டே ஏற்கனவே நீ 1 வருஷம் வேலைக்கு போயிட்ட, இன்னும் ஒரே 1 வருஷம் மட்டும் நீ வேலைக்கு போ, நான் வந்து அதுக்குள்ள என்ன முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னா +2 முடிச்சிடுவேன், நானும் உன் கூட சேர்ந்து பைபிள் காலேஜுக்கு நான் வரப்போறேன். அதனால ஒரே ஆப்ஷன், நீ 1 வருஷம் வேலை செஞ்சுட்ட, இன்னொரு வருஷம் கூட வேலை செய், நான் முடிச்சிருவேன். நம்ம ஏற்கனவே 2 பேர் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்தே, அந்த சர்ச்சுக்கு போனதுலேருந்தே நண்பர்கள், எதையும் ஒன்னா தான் செய்வோம், ஒன்னா வந்து சர்ச்சுக்கு போவோம், ஒன்னா எல்லாம் ஒன்னா நடக்கும், எல்லாமே ஒன்றாய் தான் செய்வோம். இதுவும் நம்ம வந்து ஒன்னா 2 பேரும் போயிடுவோம், அப்போ உனக்கு நீ சப்போர்ட், எனக்கு நீ சப்போர்ட் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஆலோசனை கொடுக்குறான். அந்த ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஆலோசனை வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஆலோசனையா தெரியுது. சரி பரவாயில்ல, இந்த கொடுக்குற ஆலோசனை நல்லதுதான், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் மனசுல நினைக்கிறேன். ஆனா அப்புறம் வந்து இல்ல இல்ல, நம்ம ஆண்டவருடைய பாஸ்டருடைய வார்த்தையை மீற மாட்டோம்னு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம், அதுதான் கர்த்தருடைய சித்தம். நம்ம பாஸ்டருடைய வார்த்தையை மீறுறது ஆண்டவருடைய வார்த்தையை மீறுற மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து இல்லடா, நீ அடுத்த வருஷம் வா, இந்த வருஷமே நான் போய் எப்படி அங்க இருக்குன்னு பார்த்துடுறேன், அப்ப நான் போய் 1 வருஷம் பழகிட்டேன்னா நீ வரும்போது இன்னும் உனக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும், அதனால நான் முன்னாடி போறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்தேன். ஆனா இன்று வரைக்கும் நான் ஆண்டவருக்கு என்ன ரொம்ப நன்றி சொல்றேன் அப்படின்னா, அவன் பேசின அந்த வார்த்தையை கேட்காம இருந்ததற்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன், ரொம்ப நன்றி சொல்றேன். நான் மட்டும் அவன் என்னுடைய நெருங்கின நண்பன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சிருந்தேன்னா, உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஊழியத்திற்கு வந்திருக்கவே மாட்டேங்க. அப்படி ஊழியத்திற்கு வந்திருந்தாலும் என்னுடைய ட்ராக் எப்படி ஆயிருக்கும்னே தெரியாது.
அதான் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த ஒரே ஒரு வருஷத்துல என் கூட இருந்த அத்தனை வாலிப பசங்களும் அப்படியே கெட்டு போயிட்டாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டான், அந்த வயசுல ஒரு பொண்ணை கூட்டு வந்துட்டான். ஒரு பையன் சாராயத்திற்கு அடிமை ஆயிட்டான், ஒரு பையன் சிகரெட்டுக்கு அடிமை ஆயிட்டான். இப்படியே ஒவ்வொருத்தருமே என் கூட அந்த அந்த ஏரியாவில் இருந்த அனைத்து பசங்க என் கூட இருந்த அந்த செட்டு முழுக்க அப்படியே அந்த 1 இயர்ல திசை திரும்பிருச்சு. அப்படியே அவன் கேரக்டர் சேஞ்ச் ஆயிருச்சு. அப்பதான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஒருவேளை அப்படி இருந்திருந்தா நம்ம வாழ்க்கையும் போயிருக்குமே. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, மனிதனை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும். அவன் நமக்கு உயிருக்கு உயிரான நண்பனா இருக்கலாம், நம்மை நேசிக்கிறவர்களா இருக்கலாம். அவங்க ஒன்றும் நம்ம கெட்டு போறதுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நம்ம நல்லா இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், அவங்க நம்ம நல்லா இருக்கிறதுக்காக சொல்றதும் அது தவறாய் போச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், நம்ம இழந்துருவோம். சோ நம்ம நண்பன் சொல்லுகிற எல்லா வார்த்தையும் நல்ல வார்த்தை கேட்கல. நம்மளை நேசிக்கிறவங்க சொல்ற எல்லா ஆலோசனையும் நல்ல ஆலோசனைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, எடுத்துக்க முடியாது. அவங்க நம்ம மேல பாசம் வச்சுதான் சொல்றாங்க, அவங்க நம்ம வளரணும்னு நினைச்சுதான் சொல்றாங்க, அவங்க நம்ம 10 காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சுதான் சொல்றாங்க. ஆனா அது தப்பா போச்சு அப்படின்னு சொன்னா வெட்கப்பட்டு நிக்கிறது யாருதான்? நம்ம தான் வெட்கப்பட்டு நிற்போம், அவங்க வெட்கப்பட்டு நிற்க மாட்டாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே மனுஷனை குறித்து எனக்கு என்ன தாங்க அப்படின்னா சொல்லி தாங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஷார்ப்பான ஒரு மனுஷன். கேட்கணும் ஆண்டவரிடத்துல, எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு கற்றுத்தாரும். இனி மனிதனினால் நான் கெட்டு போகாதபடி, என்னுடைய பிள்ளைகள் மனிதர்களால் கெட்டு போகாதபடி ஆண்டவரே எனக்கு மனிதனை குறித்த ஒரு அறிவை எனக்கு தாரும். ஆமென். கைகளை அப்படியே உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கற்று தாரும், ஆண்டவரே எனக்கு சொல்லி தாரும். கேளுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே மனிதரின் சூழ்ச்சி நின்று என்னை காத்து கொள்ளுகிறவர் நீர்தான். ஆண்டவரே நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுகளில் இருந்து என்னை காப்பாற்றுகிற ஒரு நல்ல தெய்வம். சொல்லுங்க ஹல்லேலூயா. நன்றி நன்றி, ஓ நன்றி நன்றி ஆண்டவரே. நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுகள் அணுகாமல் பாதுகாக்கின்றீ. நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுகள் அணுகாமல் பாதுகாக்கின்றீ. நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டே, இந்த 21 நாட்கள் 1000 மணி நேர ஜபத்தில் உங்க டைமை நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்கிட்ட பேசுகிற, என்கிட்ட பழகுற, என்னை சுற்றி இருக்கிற, என் கூட வேலை பார்க்குற, ஆண்டவரே சர்ச்சுக்கு என் கூட பழகுற எல்லா மனிதர்களை குறித்து
எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா கற்றுத்தாருங்க அப்படின்னு கேட்கணும். ஆமென். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஒரு பட்டணத்திற்குள்ள அவர் கடந்து போறாரு. அப்ப அந்த பட்டணத்துக்குள்ள அவர் போகும்போது அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றவங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப களியாட்டுகளில் ரொம்ப வந்து விருப்பப்படுறவங்க. அவங்களுக்கு கதை சொல்றது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து மேடையில் நின்று ஏதாவது அந்த மாதிரி மிமிக்ரி பண்ணி அந்த மாதிரி சொல்றது. உடனே அவங்க மேடையில் ஒன்று எழுதி இருக்கு, அறியப்படாத தேவனுக்கு அப்படின்ற ஒரு லைன் அங்கே எழுதி இருக்கு. உடனே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உடனே ஒரு ஷார்ப், உடனே ஒரு கிளிக் ஆகுது பாருங்களேன். அப்போ அந்த அவர் கொடுத்த அன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா அறியப்படாத தேவனுக்கு. அந்த ஸ்டேஜுக்கு நேரம் அவங்களுடைய கையை நீட்டி காமிச்சு, இங்க பாருங்க, இங்க எழுதி இருக்குல்ல, அந்த அறியப்படாத தேவன் யார் அப்படின்னு பிரசங்கம் பண்றாரு பாருங்க. அந்த மனுஷனுடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே செய்யறாரு பாருங்க. அப்போ அந்த மனிதர்களை குறித்து அவங்க அந்த மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு சொல்லி யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருடைய பிள்ளைக்கு தெரியும். அப்போ நமக்கு அந்த அறிவு அவசியமான ஒரு அறிவு. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம ஊழியம் செய்ய போறதற்கு கூட யாரை குறிச்ச அறிவு தேவை? மனுஷனை குறிச்ச அறிவு தேவை. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில யாராவது ஒருத்தருக்கு தனித்தால் ஊழியத்தை நீங்க செய்யும் போது அந்த ஊழியத்தை செய்கிறதற்கு கூட என்ன வேணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த அறிவு தேவைப்படுது. இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஊழியம் கூட செய்ய முடியாது, நம்ம அடி வாங்கி தான் வர வேண்டியதா இருக்கும். ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. ஒரு மனுஷனிடத்துல, உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷனிடத்துல வந்து பேசுறதற்கு ஒரு ஞானம், அதை கர்த்தர் நமக்கு தருகிறவர். ஆமென் சொல்லுங்க.